நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் சிவபெருமானுடைய மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்துடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கப்பா, வட சென்னையில் இருக்கிற திருவெற்றியூர். இந்த ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த திருவெற்றியூர் அவ்வளோ என்ன வரலாற்று சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமான் வந்து நந்தி தேவருக்காக பத்ம தாண்டவம் ஆடிய தலம் இது. இதால் ஒரு சிறப்பு வேணுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன் வந்து அங்கே ஆதிபுரீஸ்வராகவும் சுயம்பு புற்றுலிங்கமாகவும் காட்சியளிக்கிறாரு. இறைவி பார்த்தீங்கன்னா திரிபுர சுந்தரி, தலமரம், அத்தி மரம், மகிழ மரம். இது இந்த கோயிலுடைய அமைப்பு. இங்கே இந்த திருவெற்றியூர் என்ற பேர் எதனால் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்படுவதாக இருந்துச்சு. பிரளயம் ஏற்பட போவதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறார், பிரம்மர் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தின் பலனாக பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் அவர் முன்னு தோண்டி பிரளயம் வராமல் தடுத்துட்டார். அதாவது பிரளயத்தினை ஒற்றச் செய்தல், விலகச் செய்தல்ன்ற திருவெற்றியூர் பல பேரில் இந்த கோயில் அழைக்கப்படுது. ஒற்றியூர் காத்து உரைகின்ற காளின்னு இங்கே ஒரு காளியும் இருக்கிறாங்க. திருவெற்றியூரில் பார்த்தீங்கன்னாக்கா, கலிய நாயனார் வந்து அவதரித்த தலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுந்தரகால சங்கிலி நாச்சியார் திருமணம் செய்த தலம் இதுதான். பட்டினத்தார் பல முறை இந்த காலயத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேய் கரும்பு அவருக்கு இனிச்சியமும் இந்த இடம் தான். பட்டினத்தார் வந்து முக்தி அடைந்த தலமும் இந்த தலம் தான். இந்த தலம் பார்த்தீங்கன்னா, ஆண்டில் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு மாலையிலேருந்து 2 நாளுக்கு மட்டும்தான் வந்து வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு 2 நாளுக்கு மட்டும் இறைவனை முழுசாக பார்க்க முடியும். இது ஒரு தூங்கான மாட கோவில் வகையை சேர்ந்த ஆலயமாக கருதப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, கம்பர் வந்து பகலில் வால்மீகிட்ட ராமாயணத்தை கதையை கேட்டுட்டு இரவில் வந்து அதை அப்படியே எழுதும்போது இங்கே இருக்கிற வட்டப்பாறை அம்மன் வந்து அவங்களுக்கு வெளிச்சத்துக்காக பந்தத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னு ஒரு காட்சி நமக்கு வரையப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோவில் வந்து மூவரால் பாடல் பெற்ற கோயில் மட்டும் இல்லை. வால்மீகி, 27 நட்சத்திரங்கள், கபிலநாதர், நாயனார், பரணநாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார், சேக்கிழார், அடிகளார், காடவர்கோன், முசுகுந்தன், பிரம்மன், திருமால், நந்தி, சந்திரன் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து வழிபட்ட தலம் விளங்குது. உபமன்யு முனிவருக்கு சிவதட்சி பெற்ற தலம் இந்த தெற்று. இங்கே வழிபடும் போது வாசிய தம் திருமேனியில் இறைவன் வந்து ஐக்கியம் கொண்டார். ஐக்கியம் கொண்டதில் பார்த்தீங்கன்னா, படம்பக்கநாதர் என்ற திருநாமத்தை இறைவன் இங்கே பெறுறாரு. அம்பிகையின் வடிவத்தில் சோடா வந்து திருமேனியில் இன்னமும் அவர் திருமேனியில் சார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தர சங்கிலியை வந்து என்ன பண்ணுவார், உன்னை பிரியோன் என்று அவங்க வந்து ஒரு திருமணம் செய்ய சொல்கிறாரு. அங்கே வந்து சுந்தரர் வந்து அவங்க மனைவி விட்டு பிரியும் போது வெளியே வரும்போது அவர் தன்னுடைய கண் பார்வை இழக்கிறார். அதனால் இவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம் தான் திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் ஆலயம். வாய்ப்பு கிடைக்கும்போது இல்லை, வாய்ப்பு உருவாக்கிட்டு நம்ம தான் போயிட்டு இறைவனை தரிசித்து நமக்கு வரப்போகிற துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கும், சரிங்களா, நமக்கு வரப்போகிற துன்பத்தில் விடுபடுறதுக்கும் நாளை முதல் இன்று முதல் நம்ம நல்லா பார்த்துக்கிறதுக்காகவும் இறைவன் அருளை பெற்று சீரும் சிறப்புடன் பெற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.